வழக்கத்தின்படி நாம் இந்த நாளிலும் தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கொஞ்சம் தியானித்து அதற்கு பின்பதாக ஆராதனைக்கு செல்லலாம். हमारे रीति के अनुसार हम हमारा परमेश्वर कैसा है करके उसके गुणों को समझने के बाद आराधना में प्रवेश करेंगे. அதுவே ஒரு அர்த்தமுள்ள ஆராதனைக்கு நம்மை வழி நடத்தும். वही हमें अर्थपूर्वी आराधना में ले चल सकता है. அதுவே ஒரு அர்ப்பணம் நிறைந்த ஒரு ஆராதனைக்கு நம்ம நடத்தி செல்லும். वही हमें अर्पणता पूर्वक आराधना में ले चल सकता है. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அப்படி உதவி செய்தது போல இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. जिस प्रकार प्रभु ने पिछले दिनों में हमारी मदद की वैसे ही आज भी मदद करें. நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போவோமேயானால் ஏராளமான காரியங்களை நாம் சொல்ல முடியும். अगर हम हमारे परमेश्वर के गुणों को बताते जाएं तो कई एक गुणों को बताते जा सकते हैं. நாம் அவைகளை தியானித்துக் கொண்டே இருக்கலாம். हम उसके अध्ययन करते लग जाएंगे. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். आज एक खास बात को हम परमेश्वर के वचन के आधारित देखने पाए. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? जिस परमेश्वर की आराधना हम करते हैं वो कैसा है? சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 9வது சங்கீதம் भजन संहिता उसका 9वां अध्याय 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9वां वचन को हम पढ़ने जाएंगे. சங்கீதம் 9 வசனம் 9. भजन संहिता 9वां अध्याय उसका 9वां पद. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். यहोवा पिसे हुओं के लिए ऊंचा गढ़ ठहरेगा, वह संकट के समय के लिए भी ऊंचा गढ़ ठहरेगा. சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர் हमारा परमेश्वर पिसे हुओं के लिए गढ़ है. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. सुनते ही बहुत आनंद आता है. ஆபத்திலே உதவி செய்கிறவர், संकट में मदद करने वाला, தேவைகளை சந்திக்கிறவர், जरूरतों को पूरा करने वाला, வியாதிகளை சுகப்படுத்துகிறவர், बीमारों को चंगा देने वाला. இவைகள் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. इन बातों को सुनते अति आनंदित होते हैं. இன்னொரு வசனம் கூட அதே அதிகாரத்திலே இருக்கிறது. एक और वचन उसी अध्याय में है. 12வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவாத ஆண்டவர். 12वां वचन का आखिरी लाइन इस प्रकार कहता है कि वह दीन लोगों की दोहाई को सुनता या नहीं भूलता. சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர், दीन लोगों के लिए गढ़ वो बनता है. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவாத ஆண்டவர். वैसे ही दीन लोगों की दोहाई वो नहीं भूलता. எகிப்து தேசத்துல அதான் நடந்துச்சு. मिस्र देश में क्या यह नहीं हुआ था? அதனுடைய காரியம் விளக்கமா எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். उसकी बातें विवरण रूप में जो लिखी गई है मैं उन्हें दिखाऊंगा. உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம். व्यवस्था विवरण 26वां अध्याय. உபாகமம் 26. व्यवस्था विवरण 26वां अध्याय. 7 சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 7 वचन से लेकर के कुछ वचन को मैं आपके लिए पढ़ूंगा. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களிலும் அற்புதங்களினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற மகாதேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். परंतु हमने अपने पूर्वजों के परमेश्वर यहोवा की दोहाई दी और यहोवा ने हमारी सुनकर हमारे सुख जो शेम और अंधेर पर दृष्टि की और यहोवा ने बलवंत हाथ और बढ़ाई हुई बुझ से अति भयानक चिन्ह और चमत्कार दिखलाकर हमको मिस्र से निकाल लाया. சிறுமைப்பட்ட ஜனத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவ ஜனத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. जो दीन थे या जो नम्र थे उनके बारे में यहाँ वचन बताया गया है. எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் அமுக்கப்பட்டிருந்தார்கள். वे कहाँ थे? मिस्र देश की उस गुलामीपन में दबाए हुए थे. பார்வோன் என்கிற அந்த ராஜாவுடைய கையினாலே அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தார்கள். फिरौन करके एक राजा के हाथों से उनकी बहुत ही कठिनाई हुई. இந்த वचन என்ன சொல்லுது? ये वचन क्या कहता है? அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவருடைய காரியத்தை அவர் கேட்டார். लिखा है कि पूर्वजों यानी उन दीन लोगों की दोहाई उसने सुनी है. அவர் பார்த்தார், उसने देखा है, செயல்பட்டார்.
और उसने कार्य भी किया है அவனுடைய நிலைமையை பார்க்கிறாரு, और उनकी हालत को उसने देखा, அவருடைய காரியங்களை கேட்கிறாரு, फिर उनकी बातों को उसने सुना, அவர்களுக்காய் செயல்பட்டு விடுவிக்கிறார். फिर उनके लिए कार्य करके उन्हें उसने छुड़ाया। நான் சொன்னது போல இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. जैसे मैं कहते आया, इस सारी बात को सुन करके हमें आनंद होता है। ஆனால் 9வது சங்கீதத்திலே 18வது வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். लेकिन फिर से उस 9वां भजन संगीता उसमें 18 वचन में एक और बात को हम देखते हैं। சங்கீதம் 9:18 भजन संगीता 9वां अध्याय 18वां वचन இங்க எழுதப்பட்டிருக்கிறது, लिखा है, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. दरिद्र लोग अनंत काल तक वे भूले नहीं जाएंगे, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. और न तो नम्र लोगों की आशा सर्वदा के लिए नष्ट होगी। நீங்க இந்த வசனத்தை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. मुझे मालूम नहीं है आप इस वचन को किस प्रकार देखते हैं, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. लेकिन मुझ में उस वचन थोड़ा फर्क बतलाता है। எளியவனாகிய சிறுமைப்பட்டவர்கள் என்னைக்கும் மறக்கப்பட்ட மாட்டார்கள் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மறக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். ये लिखा है कि दरिद्र लोग कुछ दिन तक शायद भूले जाने का मौका आ सकता है। கூப்பிடுதல கேக்குறாரு, दोहा की वो सुनता, விடுவிக்கிறாரு, छुड़ाता, பாக்குறாரு, देखता, அதெல்லாம் நல்லா இருக்கு. और ये सारी बातें अच्छा लगता है, ஆனா என்னைக்கும் மறக்கப்படுவதில்லை. लेकिन अनंत काल तक वे बिसरे हुए नहीं रहेंगे। அப்படின்னா கொஞ்ச காலம் இருக்குன்னு அர்த்தம். इसका मतलब कुछ समय तक वे जरूर भूले जाएंगे। ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் என்ன வாசித்தோம்? लेकिन हमारा प्रभु के बारे में हमने क्या पढ़ा? சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர். वो हमारा परमेश्वर कौन है? वो नम्र लोगों के लिए गढ़ है। ஆனா 18வது வசனத்துல பார்க்கிறோம், சில நேரங்களிலே ஆண்டவர் கண்டும் காணாதது போன்ற அந்த நாட்களிலே காணப்படுகிறார். लेकिन 18 वचन में देखते हैं, कभी कभी उन दिनों में हम इस वचन के अनुसार इस प्रकार लेते हैं कि वो अनदेखी रह जाता है। வசனம் சொல்லுது, वचन बताता है, என்னைக்கும் அப்படியே இருந்துட்டு போகாது, जरूर मैं तुम्हें संभाले रहूंगा, ஆனா கொஞ்ச காலம் இருக்கலாம். लेकिन कुछ दिन तक शायद तुम भूले जाओगे। ஆண்டவர் உடனே பாக்குறாரு, கேட்கிறாரு, விடுவிக்கிறார் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இடம் வரைக்கும் போறதுக்கு நம்ம ரெடி. मान लीजिए अगर परमेश्वर तुरंत सुनता और वो छुड़ाता रहता तो कोई दिक्कत नहीं रहता। எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், हम बहुत लंबे यात्रा कर सकते हैं अगर ऐसे होता। எவ்வளவு பெரிய சிலுவைனாலும் தூக்கிடலாம், कितनी बड़ी क्रूस है तो भी हम उठा के जाएंगे। ஆனா ஆண்டவர் கேட்காதபடி, பார்க்காதபடி, செயல்படாதபடி இருக்கிற அந்த பீரியட் இருக்குதே, அது ரொம்ப கஷ்டம். लेकिन जब परमेश्वर अनदेखी रह जाता है, अनसुनी रह जाता है, तो वो काल या वो समय हमारे लिए कष्ट होता है। இதே விதமான சூழ்நிலையில தாவீது இருந்ததையும் நாம் அவர் சொல்றதை பார்க்கலாம். அதிலே தாவீது சொல்கிற காரியத்தை பார்க்கலாம். वहां दाऊद का कहना हम सुनेंगे। 6வது வசனத்தை வாசிக்கிறேன். वचन 6, என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. हे परमेश्वर, मेरे आत्मा, मेरे प्राण मेरे अंदर बिल्कुल छोड़ा गया है, चिंतित है। 42வது அதிகாரம், 42वां अध्याय, 42, 42வது சங்கீதம், माफ कीजिए 42, 42। அதனுடைய 6வது வசனத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. 6 वचन कहता है, प्रभु मेरे प्राण मेरे भीतर गिरा जा रहा है। 5வது வசனத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறா, ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய். 5 वचन में देखते हैं, हे मेरे प्राण, हे मेरे मन, तुम क्यों इस प्रकार घबराते हो। 11வது வசனத்துல அதே மாதிரி பார்க்கிறோம், 11 वचन में इसी प्रकार, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற. मेरे प्राण तू क्यों गिरा जा रहा है। ஏதோ கலக்கத்துக்குள்ள இருக்கிறாரு. क्या इसका मतलब कुछ मन में घबराहट है। அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆத்மா எனக்குள்ள கலங்குது ஆண்டவரே. इसलिए वहां कहता है कि ये मेरा परमेश्वर, मेरा प्राण मेरे भीतर ही भीतर गिरा जा रहा है। ஏன்னா क्योंकि 1வது வசனத்துல இருந்து பார்த்தா, वहां पहला वचन से देखेंगे तो, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல நான் உம்மை வாஞ்சித்து கதறேன் ஆண்டவரே. जैसे हरिणी जल के लिए हाफती है, वैसे ही मैं तेरे प्यासा हूं। ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே. हे प्रभु, जीवित परमेश्वर के ऊपर मैं प्यासा हूं। ஆனா पर 3வது வசனம், तीसरा वचन, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்றதுனால
எனக்கு இரவும் பகலும் கண்ணீரே கண்ணீர். वे लोग बार बार मुझसे पूछते हैं तेरे परमेश्वर कहाँ है, इसलिए मैं बिल्कुल रोने में पड़ा हूं. 4வது வசனம் சொல்றாரு, நான் சர்ச்சுக்கு போனேன், எப்படி நான் இருந்தேன், அந்த களிப்பெல்லாம் நினைக்கும் போது எனக்குள்ள என்னுடைய உள்ளம் உருகுது. 4 वचन में देखते हैं उसका उत्सव का समय को वो सोचता है और जय जयकार करते हुए धन्यवाद के साथ जो आराधना में गया था उन बातों को वो सोचता है. இந்த ஒட்டுமொத்த கலக்கத்தினுடைய முக்கியமான பகுதியை நாம் 9வது வசனத்துல பார்க்கிறோம். लेकिन ये सारांश यानी ये घबराहट की जो सारांश जो है हम उसको 9वां वचन में देखते हैं. நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர். मैं ईश्वर से जो मेरी चट्टान है कहूंगा तू मुझे भूल गया क्यों. சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரியணும் ஆண்டவரே. मैं शत्रु का अंधेर के मारे क्यों शोक के साथ जाना चाहिए. உடனே உதவி கிடைக்கும் போது நல்லா இருந்துச்சு. तुरंत अगर जवाब मिलता तो अच्छा लगता था. நெருக்கப்படுறவனு கர்த்தரே அடைக்கலம் நல்லா இருந்துச்சு. सकेती में था परमेश्वर छुड़ाया अच्छा लगा. ஆனா உன் ஆண்டவர் எங்கன்னு கேக்குற மாதிரி ஒரு பீரியட் இருக்குது ஆண்டவரே, அது என்னால தாங்க முடியல. लेकिन मेरे जीवन में ऐसे भी समय आया लोग पूछ बैठे कि तुम्हारा परमेश्वर कहाँ है करके. ஏன் என்னை மறந்தீர் ஆண்டவரே. इसलिए प्रभु तू क्यों मुझे भूल गया. ஆனா அதே தாவீது அங்க சொல்றாரு. लेकिन वही दाऊद का कहना ये भी है. கடைசியா சொல்லி முடிக்கிறாரு. आखिरी में कह के अंत करता है. முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். கடைசி வசனத்துல आखिरी में ये लिखा है कि वो मेरे मुख की चमक और मेरा परमेश्वर है, मैं फिर उसका धन्यवाद करूंगा. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இங்க வந்திருக்கலாம். शायद आप आज इसी प्रकार परिस्थिति में होके आ बैठे होंगे. ஆண்டவரே நான் நெருக்கப்பட்ட நாட்களிலே நீ எனக்கு உதவி செய்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. हे प्रभु जब मैं संकट में पड़ा आपने दोहाई सुनी, आया छुड़ाया, अच्छा लगा. நான் நெருக்கப்பட்ட நாட்களில் எல்லாம் உம்முடைய கரத்தை வெளிப்படுத்தி அற்புதம் செய்தீர், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்டவரே. मैं दुख में पड़ा रहा, आप हाथ बढ़ाए, अद्भुत काम किए, अच्छा लगा. அது என்னை இன்னும் சிலுவை சுமக்க என்னை உந்தி தள்ளிச்சு. ये सारी बातें मुझे और क्रूस को उठाए ले चलने के लिए उस्काया. இன்னும் ஊழியத்திலே தொடர்ந்து செல்ல என்னை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்தியது. सेवकाई में और आगे बढ़ने के लिए सारी बातें मुझे उत्साह किया. ஆனா पर இப்ப நான் நெருக்கத்துக்குள்ள இருக்கேன் ஆண்டவரே. अब मैं सखेती में पड़ा हूं, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். बहुत कष्ट झेल रहा हूं. அப்படியே என்னை யாரோ நசிக்க வச்சது போல இருக்கிறேன் ஆண்டவரே. लगता है कि कोई मेरे ऊपर दबाव डाल रहे हैं, दबा रहे हैं. யாரும் என்கிட்ட வந்து கேட்கல ஆண்டவர் எங்க இருக்காருன்னு சொல்லி. जरूर कोई आकर के मुझसे नहीं पूछे तेरा परमेश्वर कहाँ है. ஆனா எனக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கு, ஆண்டவர் எங்க. लेकिन मेरे अंदर ही घबराहट है, मन कहता है कि तेरा परमेश्वर कहाँ चला गया. இந்த கால வேளையிலே உங்களுடைய நிலைமை ஒருவேளை இப்படி இருக்கலாம். शायद इस सुबह के घड़ी में आपकी परिस्थिति ऐसे हो सकती உங்க है. நிலைமை வெளியில தெரியல, आपकी परिस्थिति बाहर दिखती नहीं है, யாரும் உங்க இடத்துல வந்து கேட்கல, या कोई आके आपके पास पूछे नहीं है. உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், आपके भीतर ही भीतर एक घबराहट, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கதறுதல், என்ன ஆண்டவர் எங்க இருக்காரு. आप कहते हैं मेरा परमेश्वर कहाँ चला गया. ஆனா வசனம் சொல்லுது, लेकिन वचन बताता है நெருக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். जो कोई सकेती में रहता है या संकट में पड़ा रहता है वो गढ़ है. நெருக்கப்படுகிற உனக்கு, நெருக்கப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிறார். पिसे हुए आप लोगों के लिए, पिसे हुए आपके लिए परमेश्वर खुद गढ़ है. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நாம் கூடி இருக்கிறோம். ऐसा जीवित प्रभु की आराधना करने के लिए एकत्रित है. ஆனா நாம் நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது அவசியம் உண்டு. मगर हम किस प्रकार का संकट में पड़ते हैं उन बातों को भलीभांति जानना चाहिए. வம்ப நம்மளே விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு பிற ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க கூடாது. लगता है कि दोष को या शिकायत को हम खुद खरीद के रखे हैं तो शिकायत उसके ऊपर कर रहे हैं. சிம்சோன் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். सिमसोन करके एक व्यक्ति था, நமக்கு நல்லா தெரியும். आपको मालूम है. சிம்சோன் பேரை கேட்டா இப்ப நமக்கு கதை கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு, அந்த நாட்கள்ல பயம் வந்திருக்கும் மக்களுக்குள்ள. सिमसोन करके उसके नाम अगर कहानी को
आज हम सुन रहे हैं, लगेगा कि उसकी कहानी को सुनने के लिए मन करेगा, लेकिन उन दिनों में सिमसोन से लोग डरते थे। சிம்சோன் அப்படின்னு சொன்னா போதும் எல்லாரும் பயப்பட்டிருப்பாங்க. सिमसोन कहते ही उन दिनों में लोग डरते थे। அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவன். भयंकर काम कर बैठने वाला। நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். न्याय की किताब उसका 16 16 अध्याय को हम खोलेंगे। 16வது அதிகாரத்துல 16वां अध्याय में பெரிய பெரிய வேலைகளை செய்த இந்த சிம்சோன் बड़े बड़े कार्य कर बैठने वाला यही सिमसोन ஆவியானுடைய பலத்தினாலே எண்ணுவதற்கு மேற்பட்ட காரியங்களை செய்த சிம்சோன் पवित्र आत्मा की सहायता से अनगिनत कामों को, भयंकर कामों को किया। அவர் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும். उनका किए हुए काम शायद आप जानते होंगे। இரும்பு கதவை தூக்கிடுவாரு. वो लोहा का जो किवाड़ है उसको उठाएगा हाथों से। ஒரு எலும்பு இருந்தா போதும் 1000 பேரை வெட்டி சாச்சிருவாரு. एक हड्डी अगर रहेगा, हजारों को एक हड्डी से मार गिराएगा। ஆனா அதே சிம்சோன் இங்கே சிறுமைப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்க முடியும். लेकिन वही सिमसोन यहाँ बिल्कुल दबाया जा रहा है, या उसके ऊपर कुछ ऐसी बातें हैं। 19வது வசனம் இப்படியாய் சொல்லுது. 19वां वचन ऐसे कहता है, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. तब वो स्त्री उसको अपने घुटनों पर सुला रखा और एक मनुष्य बुलवाकर उसके सिर की 7 जो लटें मुंडनवा की और वह उसकी दबाने लगी और वह निर्बल हो चला। இங்கே சிம்சோன் சிறுமைப்படுகிறான். यहाँ सिमसोन बिल्कुल दबाया जा रहा है। அதுக்கு காரணம் சிம்சோனுடைய மாம்சத்தின் காரியம். उसका कारण क्या है? सिमसोन का शारीरिक विचार या काम। தானே தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியத்தினாலே இப்பொழுது அவன் சிறுமைப்பட தொடங்குகிறான். सिमसोन खुद परमेश्वर के विरोध में जो काम कर बैठा, उसी के चलते वो दबाव में है। வேற எதுவும் காரணம் இல்ல. कोई और कारण नहीं था। மாம்சத்துல போனா, शारीरिक बातों में काम किया, மாம்சத்துல பார்த்தான், शारीरिक नजरों से देखा மாம்சத்துல செயல்பட்டான். और शारीरिक काम करना शुरू किया। ஒருவேளை இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்மத்திலே நம்முடைய நிலைமை இப்படி இருக்கலாம். शायद आए वे हम या हमारी परिस्थिति कैसी है? நான் சிறுமைப்பட்டிருக்கிறேன். जरूर मैं दबाया जा रहा हूं। ஒருவேளை மாம்சத்திலே எடுத்த முடிவா இருக்கலாம், மாம்சத்திலே செயல்பட்டதா இருக்கலாம், மாம்சத்திலே பேசினதா இருக்கலாம். मैं इसलिए दबाया जा रहा हूं, शायद मैं शारीरिक विचार में देखा या शारीरिक विचार से बोला या काम किया। மாம்சத்துல எது வேணாலும் செய்யலாம். शरीर में होके कुछ भी कर सकते हैं। கண்டிப்பா சரீரத்துல போய் தான் எதையாவது செய்யணும் அப்படின்னு இல்லை. और ऐसे ही जाके शरीर में जाके उठा के तभी काम करना करके जरूरत नहीं है। மாம்சத்துல பார்க்கலாம், शारीरिक विचार कर सकते हैं மாம்சத்துல பேசலாம், और शारीरिक बोली बोल सकते हैं, மாம்சத்துல எழுதலாம், शारीरिक लेख या कुछ हम लिख सकते हैं, மாம்சத்துல செயல்படலாம். और शरीर के अनुसार काम कर सकते हैं। ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலேயோ தனி வாழ்க்கையிலே ஊழியத்திலே இருக்கிறதான இந்த நெருக்கத்திற்கு காரணம் என்னைக்கோ நான் மாம்சத்துல சில காரியங்களை செய்தேன் அதுவாக இருக்கலாம். शायद आपके या मेरे परिवार में आज कुछ तनाव है, समस्या है, हो सकता है कभी मैं शारीरिक काम किया हो। ஆவியானவரினாலே நடத்தப்பட்ட சிம்சோன், ये सिमसोन पवित्र आत्मा से चलाया गया था। ஆவியானவர் வல்லமையாய இறங்கி கிரியை செய்த சிம்சோன், आत्मा बल से उसके ऊपर उतरता था। பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை குறித்து சொல்லப்பட்ட சிம்சோன், उसको जन्म के पहले ही भविष्यवाणी उसके बारे में की गई थी। மாம்சத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. वो भी शारीरिक विचार या कार्य करने के लिए मौका पाया। இப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தின் நிமித்தமாக சிறுமைப்பட்டதனால इस प्रकार का शारीरिक काम के चलते दब गया। इसलिए நம்பிக்கைக்கான எந்த ஒரு காரியமும் அவனுக்கு தென்படவில்லை. भरोसा के लिए कुछ भी बातें उसके नजरों में दिखाई नहीं पड़ी। நீங்க பொறுமையா நீங்க அந்த வசனங்களை பாருங்க, 19க்கு பிற்பாடு உள்ள வசனங்களை. 19वां वचन से अगर धीरज से अगर आप पढ़ेंगे तो ஒரு மனிதன் மாம்சத்திலே செயல்பட்டு சிறுமைப்படும் பொழுது நடக்கிற அதி பயங்கரமான சில காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். एक व्यक्ति
शारीरिक विचार में होकर के जब काम करता है, उसके ऊपर कौन सी भयंकर बातें आप बैठती है, वो है यहाँ। நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், फिर से मैं कहने के लिए चाहता हूँ, நம்முடைய மாம்சத்தின் கிரியையினாலே, நம்முடைய மாம்சத்தின் வார்த்தையினாலே, நம்முடைய மாம்சத்தின் திட்டங்களினாலே ஒரு மனிதன் சிறுமைப்படும் பொழுது என்னென்னலாம் அந்த காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். एक व्यक्ति शारीरिक विचार से जो सोचता या करता या कुछ भी बोलता, उसके जीवन में क्या क्या परिणाम जो भयंकर रूप लेती है, उसको हम बता सकते हैं. ஆவியானவர் கூட இருக்காரா இல்லையா என்கிற உணர்வற்ற நிலை. आत्मा मेरे पास है, मेरे साथ है या नहीं, वो भी उसको मालूम नहीं. முன்னாடி செஞ்ச மாதிரி, முன்னாடி பேசின மாதிரி, முன்னாடிலாம் பண்ண மாதிரிலாம் இப்பவும் பண்ணலாம்ங்கிற தவறான எண்ணம். उसके अंदर एक गलत विचार, मैं ऐसे करता था अभी भी कर सकता हूँ, ऐसे ऐसे काम करता था अभी भी कर सकता हूँ, एक गलत विचार. எதிர்காலத்தின் காரியங்களை, நாளை தினத்தின் காரியங்களை பார்க்க முடியாதனால கண்ணு போயிருச்சு. आने वाली बातों को या भविष्य की बातों को या कल आने वाले कल की बातों को देखने के लिए उसके आंखें में पर्दा लगी. என்ன செய்யறது, क्या करूं, எங்க போறது, कहां जाऊं, ஒண்ணும் தெரியல, मालूम नहीं. கண்ணு போயிருச்சு. उसकी आंखें उखाड़ी गई. எதிர்காலத்தின் காரியங்கள் இருட்டா இருக்கும். भविष्य की बातें बिल्कुल अंधेरी है. கால்கள்ல விலங்கு போட்டாச்சு. उसके पैरों में जंजीरों से बांधा गया. உள்ள விருப்பம் இருக்கலாம், ஆனா நடக்க முடியல. भीतर तो चाहत है लेकिन चल नहीं पाएगा. அந்த தூணு இருக்கிறத கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பக்கத்துல கொண்டு விடுங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை. उसका स्थिति ऐसा चला गया क्योंकि उसको टटोल कर जाना पड़ा, और जहां खंबा है उस खंबा भी पता नहीं चला, वो कहने लगा मुझे ले चलिए उस खंबा के पास. விரும்பினாலும் நடக்க முடியாத ஒரு நிலைமை. अगर चाहेगा तो भी उसको काम नहीं कर सकता. முன் நிலைமையை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்ட சூழல் மாவாட்டிட்டு இருக்கிறான். उसके पहले का जो जीवन है उससे बिल्कुल उल्टा का जीवन है. अभी आटा पीसने का चक्कर में या उसी काम में लग गया. எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? ये एलिया तेरे पास यहाँ क्या काम है? நீ எப்படிலாம் இருந்த ஆளியா? आप कैसे कैसे थे? இங்க என்னையா பண்ற? यहाँ क्या कर रहे हैं? சூரச்செடிக்கு கீழே இருந்துகிட்டு நான் செத்துறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். एक झाऊ के पेड़ के थले बैठ करके वो कहता है मैं मर जा रहा हूँ, मर जाऊंगा. கொஞ்சமும் பொருத்தமில்லாத இடம். जहाँ वो बैठा था वो जगह उसके लिए बैठने लायक जगह नहीं था. அந்த இடத்துக்கு போயிடுவான். वहां वो चले जाता. கடைசி இன்னொரு பயங்கரமான காரியம், एक और भयंकर बातें हुई. அந்நிய தேவதைகளுக்கு மகிமை வந்துரும். जो अन्य देवताएं या पराये देवताएं, उसकी महिमा हम खुद करने लगेंगे. எந்த சத்ருவோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ, जिस शत्रु के साथ हम संघर्ष या लड़ते हैं அதுக்கு வெற்றி பெறும். उसकी विजय होगी. இந்த எல்லா காரியங்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ये सारी बातें यहाँ लिखी गई है. ஆனா நம்முடைய ஆண்டோடைய அன்பு என்ன தெரியுமா? लेकिन हमारा प्रभु का प्रेम कैसा मालूम है? அப்படிப்பட்ட சிறுமையில் இருந்த சிம்சோனையும் ஆண்டவர் நினைத்திருளினார். वैसे जो नम्र है यानी बिल्कुल दबाया गया, उसकी ओर आया. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருந்த அந்த நேரத்திலும் சிம்சோனை நினைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ऐसा प्रभु हमारे पास आया है कि ऐसी परिस्थिति में पड़ा सिमसोन के पास चले आया, वही आपके पास आया. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய நிலைமை அப்படியா இருக்கலாம். शायद आज की स्थिति आपकी ऐसे हो सकती. என் மனைவி இடத்துல சொல்ல முடியல, கணவன் இடத்துல சொல்ல முடியல, யார் இடத்துலயும் சொல்ல முடியல, ஆனால் என்னுடைய சிறுமைக்கு காரணம் அதுதான் எனக்கு தெரியுது. ஆண்டவர் பேசுறாரு. मेरी बातों को पत्नी से नहीं कह पा रहा हूं या मेरी बातों को पति से नहीं कह पा रहा हूं, लेकिन प्रभु कहता है तुम दबाए जा रहे हो, समस्या में पड़े रहते हो, कारण यही है. அவனையும் நினைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. उसको भी सुधि दिलाने वाले, स्मरण रखने वाले एक प्रभु परमेश्वर है. ஆனால் யோசேப்புனுடைய சிறுமைப்பட்ட சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. लेकिन यूसुफ का जो स्थिति इसी प्रकार वो एक विभिन्न स्थिति रहा. அவன் அவனுடைய மாம்சத்தினால சிறுமைப்படல. वो अपने शारीरिक विचार से कष्ट नहीं उठाया, சுற்றிலும் மாம்சத்திலே செயல்பட்டவர்களினால சிரமப்படுத்தப்பட்டான். लेकिन चारों तरफ जो शारीरिक काम करने वाले थे उनके चलते इसके ऊपर दबाव था. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கலாம்? आज आपकी स्थिति कैसी है? என்ன அநியாயமா பேசுறாங்க ஐயா? कितना अन्याय से मेरे ऊपर बोल रहे हैं. ஐயோ இவங்க இப்படி செய்வாங்களா? क्या ये मेरे ऊपर ऐसे कहेंगे? இவங்க இப்படி என்ன குறித்து சொல்லுவாங்களா? क्या ये व्यक्ति मेरे बारे में कहेगा? இவங்க இப்படி இருப்பாங்களா? क्या ऐसा ये रहेगा?
மாம்சத்துல பேசுகிற, மாம்சத்திலே செயல்படுகிற, மாம்சத்திலே முடிவெடுக்கிறவர்களால வருகிற நெருக்கம். शारीरिक विचार में चलने वाले चारों तरफ या शारीरिक विचार से काम करने वाले चारों तरफ, उनके चलते मैं जो निर्दोष हूं दबाया जाऊंगा। ஆனா ஒரு காரியம் நிச்சயம், लेकिन एक बात निश्चय है, தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. जो कोई प्रभु से प्रेम करते हैं उनको सारी बातें मिल करके भलाई को उत्पन्न करती है। யோசேப்புக்கு என்ன சொல்லப்பட்டதோ, என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்ததோ அது நிறைவேறக்கூடிய இடத்திற்கு இவைகள் எல்லாம் கொண்டு போச்சு. बहुत साल पहले यूसुफ के जीवन में जो बातें बताई गई होंगी करके वे बातें अभी ही पूरी हो रही है। எனக்கு நேரம் போயிடுச்சு, நான் ஒரு காரியம் சொல்றேன். 2 சாமுவேல் அதனுடைய 3வது அதிகாரம் 39வது வசனம். दूसरा सामुवेल उसका 3रा अध्याय उसका 39 वचन को हम அங்க देखेंगे। தாவீது சொல்றாரு, वहां दाऊद कहता है, யோவாபை பார்த்து சொல்றாரு, दाऊद योवाब से कहता है, ஐயோ இந்த யோவாபும் அவனுடைய மக்களும் என்னை காட்டிலும் பலத்திலே மிஞ்சி இருக்கிறார்கள். ये योवाब और उनके लोग मुझसे बल में बढ़ गए हैं। தாவீது இப்போ சிறுமைப்படுத்தப்படுகிறார். अभी दाऊद जो है दबाया जा रहा, सखेती में पड़ा है। தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், परमेश्वर से अभिषिक्त एक दास सखेती में पड़ा है। இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற மனிதன். वही खुद यानी दाऊद खुद परमेश्वर से गवाही पाया कि ये मेरे मन लायक व्यक्ति है। இப்ப தாவீது சின்னதாயிட்டாரு, சிறுமைப்பட்டாரு, இப்போ அவங்க பலத்தை மிஞ்சி நிக்கிறாங்க. लेकिन वचन बताता है कि दाऊद खुद सखेती में पड़ा और उनके शत्रु लोग जो है जीतने पर थे। அண்ணா நடந்து என்ன தெரியுமா? लेकिन हुआ क्या? 5வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா वही किताब में 5वां अध्याय में 4வது வசனத்துல 4 वचन में யோசேப்புக்கு நடந்த மாதிரியே यूसुफ के साथ जैसे हुआ था, எப்போதோ பிராமிஸ் பண்ணப்பட்ட அந்த ராஜ பதவியை அப்பொழுது ஏற்கிறார். कभी उसके लिए वायदा किया गया दाऊद के लिए वो राज गद्दी में बैठने का, वो उसके लिए दिया गया। 2 பேரும் பொறுமையா இருந்தாங்க. दोनों जन धीरज धरे, 2 பேரும் ஒரு வார்த்தையும் சொல்லல. दोनों जन यूसुफ और दाऊद चुपचाप रहे ஆண்டவருக்கு விரோதமா அவங்களுக்கு விரோதமா ஒன்றும் சொல்லல. और कुछ कर नहीं बैठे या बोल नहीं उठे। பிராமிஸ் பண்ணப்பட்டது நிறைவேறிச்சு. जैसे वायदा किया गया कई साल पहले दोनों जीवन में पूरा हुआ। இன்னைக்கு அநியாயமாய் பேசுகிற, நடத்துகிற, மாம்சத்தில் செயல்படுகிறவர்களால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? क्या आप आज जो शारीरिक विचार करने वालों से दबाए जा रहे हैं? பொறுமையா இருங்க. धीरज धरिए। ஆண்டவர் உங்களை எங்க பிராமிஸ் பண்ணியிருந்தாரோ அதுக்கு நேரே கொண்டு போயிட்டு இருக்கிறார். जो वायदा प्रभु ने आपके लिए दिया पहुंचाऊंगा, वहां पहुंचाने जा रहा है। என்ன வசனத்தை கொடுத்தாரோ அதுக்கு நேரே உங்களை ஆண்டவர் கொண்டு போயிட்டு या இருக்கிறார். किस वचन को प्रभु ने आपके लिए दिया, उस वचन पूरे होने के लिए हो रहा है। ஆனா யோபுடைய சூழ்நிலையை ஆண்டவரே அவனை கலங்க பண்ணினார். लेकिन अय्यूब का जीवन में बातें अलग रही, परमेश्वर खुद उनको घबराहट में लाया। அங்க யாரும் அவனுக்கு விரோதமா வந்து ஒண்ணும் பண்ணல. किसी शारीरिक विचार करने वालों से नहीं हुआ, அவன் சரீரத்துல செயல்பட்டும் வரல. या खुद वो शारीरिक विचार में पढ़कर सकेती में नहीं पड़ा। ஆண்டவரே அவனை लेकिन சிறுமைப்படுத்துகிறார். वचन बताता है परमेश्वर खुद उस अय्यूब के ऊपर दुख को लादवाया। ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை 23வது அதிகாரத்துல சொல்றாரு. 23वां अध्याय अय्यूब की किताब में सुंदर बात को कहता है। ஒரு அதிகாரத்துல கடைசி எப்படி சொல்றாரு? एक अध्याय में वो ऐसा कहता है, ஆண்டவரே கொஞ்சம் தள்ளி போங்க, யாரா கொஞ்சம் இளைப்பாறட்டும். हे प्रभु थोड़ा सा आप हट जाइए, मैं आराम पाऊं। ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, என்னமா என்ன போட்டு இவ்வளவு காரியங்களை பண்றீங்களா ஆண்டவரே, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க ஆண்டவரே, நான் கொஞ்சம் சமாதானமா இருக்கட்டும். वो कहता है प्रभु मेरे ऊपर इतना मार रहे हैं, इतना आप मुझे दबा रहे हैं, थोड़ा हट जाइए, मैं आराम से रहूं। என்னால முடியல ஆண்டவரே. मुझसे सहा नहीं जा रहा प्रभु। ஏதோ ஒரு அதிகாரத்துல கடைசி வசனம் அப்படி இருக்குது. इस प्रकार एक अध्याय में आखिरी वचन इस प्रकार लिखा गया है। 10வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். 10वां अध्याय आखिरी वचन। யோபு சொல்றாரு, நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். वहां अय्यूब कहता है मैं थोड़ा सा आराम पाऊं, हे प्रभु मुझसे जरा हट जाइए। ஆனா யோபுக்கு அப்ப தெரியல. लेकिन अय्यूब को उस समय मालूम नहीं रहा। ஆனா ஆண்டவரத்துல அவன் எண்ணுவதை காட்டிலும் ஒரு பெரிய blessing இருந்துச்சு.
लेकिन परमेश्वर के हाथों में अय्यूब जो नहीं सोचता था उतनी बड़ी आशीष रखी गई थी। ஒருவேளை காரணமே இல்லாத ஒரு நெருக்கத்துல இருக்கலாம். शायद बेकारण आप दबाए जाए होंगे, நீங்க ஆண்டவரின் கரத்துல இருக்கிறதுனால நீங்க காரணத்தை அறியணும்னு அவசியமே இல்லை. लेकिन आप परमेश्वर के हाथों में रहने के चलते कारण मालूम करना जरूरत नहीं है। ஆண்டவருடைய கரத்துல ஒரு நோக்கம் உண்டு. लेकिन परमेश्वर के हाथों में एक बहुत बड़ी योजना है। நான் போகும் வழியே அறிவார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாம் போவோமே ஆனால் मैं जिस रास्ता में जा रहा हूं वो जानता है, उस निश्चयता के साथ अगर हम जाएंगे, சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர் जो दीन और नम्र लोगों के लिए गढ़ बनता है, ஏற்ற சமயத்திலே நம்ம மத்தியில வருவார். उचित समय हमारे पास दौड़ के वो आएगा। உங்களுடைய நெருக்கங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார். आपके सखेती से आपको प्रभु छुड़ाएगा உங்களுடைய கூப்பிடுதலை மறவாதிருக்கிற और ஆண்டவர் आपकी दुहाई को वो कभी नहीं இந்த भूलेगा। காரியத்தை மனதிலே கொண்டவர்களாக